Hi friends, it's your Aariwingsworld. So இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான ஒரு சிம்பிளா கிராண்டா இருக்கக்கூடிய ஒரு blouse டிசைன் வந்து பார்க்க போறோம். ஆல்ரெடி நான் வந்து இந்த டைப்லயே வந்து கொஞ்சம் வேற டிசைன் வந்து நான் பண்ணியிருந்தேன். இப்போ அதிலேயே நம்ம ஆல்டர்னேட் பண்ணி ஒரு டிசைன் வந்து பண்ணியிருக்கோம். இதோட ஸ்லீவ் பார்ட் வந்து நல்லா நான் கிராண்டா பண்ணியிருக்கேன். ஸோ வாங்க அந்த டிசைன் எப்படி பண்ணியிருக்கலான்னு வந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ நம்ம பேக் டிசைன் வந்து பார்க்குறோம் பாருங்கள். ஸோ இது வந்து பேக் டிசைன் வந்து நான் பண்ணியிருக்கேன். நார்மல் நெக் இல்லாமல் நல்லா வந்து கர்விங் டைப்பில் ஃபுல்லாகவே இது வந்து கட் ஒர்க் பேட்டர்னில் வரும். இந்த மாதிரி கர்வாக வரும். ஃப்ரண்ட் நெக்காக இருக்கட்டும் பேக் நெக்காக இருக்கட்டும் ஃபுல்லாகவே வந்து கட் ஒர்க் பேட்டர்னில் தான் இந்த ப்ளவுஸ் வந்து வரும். இப்போ இது எப்படி பண்ணியிருக்கோம் அப்படின்னா டபுள் ஜரி நான் வந்து கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டு ஜரியில் அவுட்லைன் கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் வந்து பியல் யூஸ் பண்ணி ஃபஸ்ட் லைன் வந்து இந்த மாதிரி வளைச்சு ஸ்கேல் அப் டைப்பில் நான் வந்து ஸ்டிச்சிங் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் இதோட சென்டரில் என்ன பண்ணியிருக்கேன்னா 5 நம்பர் வச்சு சுற்றி வந்து சுகர் பீட் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் அதுக்கு கீழே ஒரு பியலும் ஒரு 3 நம்பர் பீடும் வச்சு நாட் பண்ணியிருக்கேன். சரிங்களா? அதுக்கப்புறம் உள்ள இடத்துல என்ன பண்ணியிருக்கேன்னா இந்த சென்டரில் வந்து டிஃப்ரென்ஷியேட் கொடுக்கறதுக்காண்டி ஒரு பியல் வச்சு அதை சுற்றி சுகர் பீட் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் இதோட ரிவர்ஸ் பேட்டர்ன் டைப்பில் ஒரு 3 நம்பர் பீடும் ஒரு பியல் பீடும் நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ நல்லா பார்த்தா தெரியும். இதில் வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னா கோல்டு கொடுத்துருக்கோம். ஸோ அடுத்த சர்க்கிள் வந்து நான் என்ன கொடுத்துருக்கேன்னா பியல் கொடுத்துருக்கோம். இதில் மேலே பியலும் கீழே கோல்டும் வருது. ஸோ அதுக்கு அடுத்ததில் என்ன பண்ணியிருக்கேன்னா மேலே கோல்டும் கீழே பியலும் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த மாதிரி மாற்றி கொடுத்துருக்கேன். அதனால் பார்த்துக்கோங்க. இது வந்து ஒர்க் பண்ணும்போது கொஞ்சம் கன்ஃபியூஷன் வரும். பார்த்து நீங்கள் ஒர்க் பண்ணிங்கன்னா ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் மறுபடியும் 4 நம்பர் பீடை வச்சு 5 நம்பர் பீடை வச்சு சுற்றி சுகர் பீட் கொடுத்துருக்கேன். தென் பியர் அண்ட் 3 நம்பர் பீடை வச்சு நாட் பண்ணியிருக்கேன். ஸோ இதே பேட்டர்னை தான் நான் ரிப்பீட்டடாக வந்து பண்ணியிருக்கேன். நல்லா நெருக்கமாக பண்ணியிருக்கேன். ஸோ அழகாக பியூட்டிஃபுல்லாக வந்து இந்த பேக் நெக் பண்ணியிருக்கோம். பூட்டாஸ்மே வந்து பாருங்கள் அந்த ப்ளவுஸ் ஃபுல்லாகவே வந்து கவர் ஆகிற மாதிரி நான் கொடுத்துருக்கேன். பூட்டாஸ் என்ன பண்ணியிருக்கோன்னா 3 நம்பர் 4 நம்பர் பீட் அண்ட் வந்து பியலில் வந்து 3 நம்பர் பீடு வச்சு நாட் பண்ணியிருக்கேன். அங்கே அழகாக வந்து ப்ளவுஸ் நிறைஞ்சாப்பில் இருக்கணுங்கிறதுக்காண்டி நான் பூட்டாஸ் கொடுத்துருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் நெக்குமே எப்படி வரும் அப்படின்னா இந்த மாதிரி கர்வ் டைப்பில் தான் வரும். ஸோ இந்த ப்ளவுஸோட ஸ்டிச்சிங் வியூ வந்து எனக்கு கிடைச்சா நான் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன். இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து எப்படி சொல்கிறதுனா கட் ஒர்க் பேட்டர்ன் டைப்பில் தான் வந்து வரும். ஓகே, ஸ்லீவ் பார்ட் தான் வந்து ரொம்ப 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 கிராண்டாக பியூட்டிஃபுல்லாக இருக்கக்கூடிய டிசைன். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் ஒரு கம்மியான பட்ஜெட்டில் ஒரு கிராண்டான டிஃப்ரெண்ட்டாக யூனிக்காக டிசைன் போடணும்னு நினைப்பாங்க நிறைய பேர். அவங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் வந்து பண்ணி கொடுக்கலாம். சேம் பேட்டர்னில் தான் நான் வந்து கர்வ் டைப்பில் அப்படியே வந்து ஃபஸ்ட்டு போட்டிருக்கேன். மேபி நீங்கள் பிஎல் வேணாம்னு நினச்சிங்கன்னா 3 நம்பர் பீடில் கூட நீங்கள் வந்து கோல்டாக கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? அதுக்கப்புறம் 4 நம்பர் பீட் வச்சு சுற்றி சுகர் பீட் கொடுத்து நம்ம சேம் நெக்குக்கு என்ன பார்டர் பண்ணியிருக்கேன்னா அதே தான் வந்து கைக்குமே வந்து பண்ணியிருக்கேன். பட் பூட்டாஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்கோம். அது என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா 5 நம்பர் வச்சு சுற்றி சுகர் பீட் கொடுத்துட்டு ஒரு 4 நம்பர் அண்ட் வந்து 4 நம்பர் பியலும் ஒரு சுகர் பீடும் வச்சு நாட் பண்ணியிருக்கேன். அதுவும் பாருங்கள் நிறையா கை ஃபுல்லாக வந்து நிறையா வச்சு நம்ம நாட் பண்ணியிருக்கோம். தென் அங்கேயுமே கேப் இருக்கக்கூடாதுங்கிறதுக்காண்டி நான் 3 நம்பர் பீடை தனித்தனியாக வச்சு நாட் பண்ணியிருக்கேன். இதே மாதிரி தான் நம்ம வந்து இந்த ஒரு ஸ்லீவுமே வந்து பண்ணியிருக்கோம். ஸோ நான் இந்த டிசைனை க்ளோஸ்அப் வியூவில் காமிக்கிறேன். பாருங்கள் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குன்னு. கண்டிப்பாக இந்த ஒரு டிசைன் வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், தென் கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் தென் உங்களுக்கும் இந்த மாதிரி ப்ளவுஸ் டிசைன் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக எங்களை வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். நாங்கள் ரொம்ப கம்மியான பட்ஜெட்லேயே வந்து அழகாக சூப்பர் டிசைன்ஸ் எல்லாமே வந்து பண்ணி கொடுக்குறோம். அண்ட் தென் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பாய், ஹேவ் ஏ நைஸ் டே. நாளைக்கு நம்ம இதோட சூப்பர் அண்ட் கிராண்டான பிரைடல் ப்ளவுஸ் வந்து பார்க்கலாம். அந்த நம்மளுடைய ஆரிவிங்ஸோட ஃபன் வீடியோஸ் எல்லாமே வந்து பார்த்து நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். அண்ட் தென் கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃபீட்பேக் கொடுங்க. அந்த ஆரி கிளாஸஸ்மே வந்து 2999 நாங்கள் எல்லா ஸ்டிச்சஸுமே வந்து சொல்லிக் கொடுக்குறோம். ஸோ உங்களுக்கு யாருக்காவது ஆரி கிளாஸஸ் வந்து கற்றுக்கணும் அப்படின்னாலும் எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய், ஹேவ் ஏ நைஸ் டே.